வயதில் இருக்கிற உங்க பெண் குழந்தைகளோட நீங்க உரையாடும் பொழுதோ, அவருடைய கேள்விகளுக்கு நீங்க பதிலளிக்கும் பொழுதோ, அவர்களை கைட் பண்ணும் பொழுதோ நீங்க கவனத்துல கொள்ள வேண்டிய இந்த 7 முக்கியமான குறிப்புகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் பேக் டு வேர்ட் ஆஃப் மெடிசன். நான் உங்க ஜெபா. முதலாவது நீங்க கவனத்துல கொள்ள வேண்டியது, அவங்க கேட்கிற எந்த கேள்விகளுக்கும் நீங்க திறந்த மனதோட ஹானஸ்டா பதில் சொல்லுங்க. இது அவங்க உடல் மற்றும் மனதில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை பற்றின கான்வர்சேஷனா இருக்கிறதுனால அவங்க விரும்புகிற அல்லது அவங்களுக்கு தேவைப்படுகிற எதையும் உங்ககிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்க முடியுங்கிற விஷயத்த அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்க பெண் குழந்தை இப்போதான் ஃபுல் டெவலப்டு பர்சனா வளர ஆரம்பிக்கிறதுனால நீங்க அவங்களுக்கு கொடுக்கிற பதில்கள்ல கவனமா இருங்க. ரெண்டாவது, ஒவ்வொரு மாதமும் ஏற்படக்கூடிய மென்ஸ்ட்ரல் சைக்கிள், அதாவது மாதவிடாய் பற்றியும் மாதவிடாயின் போது ஏற்படுகிற வலி பற்றியும் அது எப்படி மேனேஜ் பண்றது பற்றியும் உங்க பெண் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. சானிடரி பேட் பற்றியும் அது எப்படி யூஸ் பண்றதுங்கிறத பற்றியும் உங்க குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் பீரியடுக்கு முன்னாடியே நீங்க சொல்லிக் கொடுக்கும் பொழுது பருவம் அடையும் போது அவங்க பயப்படாம இருப்பதற்கு அவங்களுக்கு உதவியா இருக்கும். மூணாவது, உடல் ரீதியா அவங்க சந்திக்க போகிற மாற்றங்கள் குறித்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அதாவது பிரெஸ்ட் டெவலப்மெண்ட், பிரைவேட் பார்ட்ல ஹேர் க்ரோத் பற்றியும் பர்சனல் ஹைஜீன் பற்றியும், அதாவது தன்னைத்தான் தூய்மையா வைத்துக் கொள்வது பற்றியும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நாலாவது, பிள்ளைகள் தன் சக தோழிகளுடைய உடல் வளர்ச்சியோட தன் உடல் வளர்ச்சியை ஒப்பிட்டு குழப்பமடைய வாய்ப்பு இருக்கு. அதனால ஒவ்வொருவருடைய உடல் வளர்ச்சியும் வெவ்வேறு விகிதத்தில் வளர்ச்சி மாற்றம் அடைவதை அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அவங்க முற்றிலும் இயல்பா இருக்கிற அஷூரன்ஸை அவங்களுக்கு கொடுங்க. அஞ்சாவது, உங்க பெண் குழந்தைகளை கைட் பண்ணும் பொழுது முடிந்தவரை எளிமையான முறையில பேசுங்க. நீங்க மெடிக்கல் டேர்ம்ஸ்லயோ இல்ல வேறு உரைநடையிலையோ பேசும் பொழுது அவங்க குழப்பம் அடைய வாய்ப்பு இருக்கு. அவங்க உடல்ல என்ன மாற்றங்கள் ஏற்படுதுங்கிறத அவங்க எளிமையா புரிந்து கொள்வதற்கு அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆறாவது, அவங்களுடைய மன அழுத்தத்தை போக்குறதுக்கு உதவி செய்யுங்க. யோகா, உடற்பயிற்சி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது மூலமா அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிலீவ் ஆவதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஏழாவது, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி, அதாவது நீங்க பருவம் அடையும் போது ஏற்பட்ட அனுபவத்தை பத்தியும் அதை நீங்க எப்படி மேற்கொண்டீங்கிறத பத்தியும் கூறி அவங்கள கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ண வைங்க. இது ஒரு ஆரோக்கியமான, எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய இயல்பான வளர்ச்சிங்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்தி படிப்பு மற்றும் லட்சியத்தை நோக்கிய பாதையில அவங்கள உற்சாகப்படுத்துங்க. ஆரோக்கியமான இளைய சமுதாயத்திற்காக அனைவரும் அறிவோம். அன்றாட மருத்துவம். நன்றி.